வெல்கம் ஹோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே ஸ்பெஷல் இல்லை. இது வந்து டியூஸ்டே ஸ்பெஷல். ஸோ ஸோ போர் அடிக்கும்ல. ஸோ என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் பாருங்களேன். அந்த டைமில் சரி ஓகே, என்ன காய்கறி போட்டு சமைக்கிறது, ஒரு சிக்கன் வாங்கி ஒரு பிரியாணி செஞ்சால் முடிஞ்சு போச்சு. குறிக்காரி சோறுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ குறிக்காரி சோறுனா எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பண்ணுறோம்ல, எல்லாமே ஒரே ஒன் பாட்டில் குக் பண்ணுறோம்ல. ஸோ அதனால தான் அது குறிக்காரி சாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் வந்துட்டு என்னென்னா, இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் மேக் பண்ணுறதுன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வந்து நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணியிருக்கேன், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய ஸ்டைல், இல்லைனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் கற்றுப்பேன். அண்ட் வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே லைக் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்ட் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் நான் பிரியாணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே வந்துட்டு 3 கிராம்பு இல்லைன்னா 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு இல்லை 3 துண்டு பட்டை போட்டு தான் வந்துட்டு பிரியாணி செய்வேன். அண்ட் பிரியாணி மசாலா வந்து தனியாக வந்துட்டு அரைச்சி செய்வேன். இந்த வாட்டி வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிரியாணி மசாலா பேக்கெட் அப்படியே வாங்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் அந்த போடுவாங்களா அந்த ஸ்பைசஸ், அந்த பேக்கெட் அப்படியே வாங்கிட்டு, சரி அதில் வந்து கசகசா எல்லாமே இருக்குது அதில், பிளாக் கார்டமம், ஸோ க்ரீன் கார்டமம் எல்லாமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி அதையே தூக்கி கொட்டிடுவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே அதில் எல்லாமே போட்டுட்டேன். ஆனால் என்னென்னா, எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2 கிராம்பும் 2 கார்டமமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஏன்னு கேட்குறீங்களா, அதில் வந்து ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு அண்ட் யூஸ்வலாக எப்படி எல்லோரும் ப்ராசஸ் பண்ணுவோம், லைக் ஸ்பைசஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த மாதிரி தான் நானும் போட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா என்னென்னா வதக்கி செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பிரியாணி தான். எனக்கு ரொம்ப வந்துட்டு இதுதான் ஈஸியும் கூட, அண்ட் வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும் கூட. காட்டுக்கு ஒரு ராஜான்ற மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரே ராஜா நம்ம வந்து குருவிக்காரங்க சாப்பாடு பிரியாணி, ஓகேவா? ஸோ பிரியாணின்னு சொன்ன உடனே வந்துட்டு அது சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, இல்லைனா வந்துட்டு ஃபிஷ் பிரியாணியா, ப்ரான் பிரியாணியா, இல்லை பேர் கேட்டோடனே பேப்பரில் பிரியாணின்னு எழுதி கொடுத்தாவே அப்படி வந்து நெச்சி வந்து நாக்கில் ஊறும். ஸோ எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 தடவையாவது பிரியாணி சாப்பிட்லன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ அப்படி தான் இருக்கும். அண்டு நிறைய பேர் சொல்லுவீங்க, லைக் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு அலுத்து போவாதா, சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி போர் அடிச்சிருமே அப்படின்னு. அது என்னவோ தெரியல, எவ்வளோ தான் பிரியாணியை சாப்பிட்டாலும் அந்த போர் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலே வரவே மாட்டேங்குது. நினைப்பேன் நானும், சரி ஓகே இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றோம்ல, நாளைக்கு பிரியாணிலாம் வேணாம், நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் யாரோ உடனே பிரியாணி எடுத்துகிட்டு வந்தால் ஐயோ பிரியாணி வேணும் 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 வேணும்னு ஓடிடுவேன்.